அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது தைப்பூசமும் நிலாச்சோறும். தைப்பூசம் அப்படினாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது பழனிதான். அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்கள்ல முருகனுக்காக நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, விரதம் இருந்து காவடி எடுத்து அலகு குத்தி பாத யாத்திரா நடந்து வந்து முருகனை வழிபடுவது வழக்கம். அதாவது தை 1ஆம் தேதி பொங்கல் அன்றே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவரவர்கள் ஊர்ல இருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க முருகன் கோயிலை நோக்கி. தைப்பூச திருவிழா பழனியில் 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. 25/1/2024 இன்றுதான் தைப்பூசம். 7வது நாளான இன்று தைப்பூசம். இந்த தைப்பூசத்தன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக இன்று மாலை நடைபெறும். அதற்கு அடுத்தது 28ஆம் தேதி தெப்பத்தேர் நடைபெற்று இந்த திருவிழா கொடி இறக்கத்துடன் நிறைவடையும். இதுதான் தைப்பூசம். பழனியில தைப்பூச திருவிழாக்கு நிறைய மக்கள் பாத யாத்திரையாக நடந்து வருவது வழக்கம். தைப்பூசமும் நிலாச்சோறும். பழனியை சுற்றியுள்ள எங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசம் சொன்ன உடனே நிலாச்சோறு தான் ஞாபகத்துக்கு வரும். நிலாச்சோறு அன்று நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிறுவர் சிறுமியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வார்கள். அதாவது நிலவை குழந்தையாக எண்ணி சோறு ஊட்டும் நிகழ்ச்சி தான் இந்த நிலாச்சோறு. இந்த நிலாச்சோறு அன்று என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தருடைய வீட்டை தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டின் வாசலை சாணம் தொளித்து கோலம் போட்டு வண்ண வண்ண கோலங்கள் இட்டு அதன் மேல் ஒரு முக்காலி வைத்து ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சிருவாங்க. அதாவது நிறைய பேருக்கு வட்ட வட்ட பிள்ளையார் அப்படின்னு சொன்னா தெரியும். எல்லாரும் தைப்பூசம் வந்துருச்சு அப்படின்னா வட்ட வட்ட பிள்ளையார் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு 8 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாருமே என்ன டியூஷனோ எங்க போய் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு 7 மணி அப்படிங்கும் பொழுது எல்லாரும் அந்த ஒருத்தர் வீட்டுல ஒன்று சேர்ந்துருவாங்க. முதலாவது நாளாக பொரி மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. முதலாவது நாள் பொரி. அதே மாதிரி 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஒவ்வொரு நாட்கள் நம்ம ஒவ்வொரு பொருட்களை எடுத்துட்டு வந்துக்கலாம். அதாவது சாப்பாடு நைட் வந்து ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு எச்சி பண்ணாம எந்த சாதம் செய்யறமோ, புளி சாதம் தக்காளி சாதம் பருப்பு சாதம் அந்த மாதிரி எந்த சாதம் செய்யறமோ எச்சி பண்ணாம எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு வைப்பாங்க. வாசலை வந்து நான் சொன்ன மாதிரி அலங்காரம் படுத்தி பிள்ளையார் வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடுகள் எல்லாத்தையும் அந்த பிள்ளையார சுற்றி வைத்து எல்லாரும் கும்மி பாட்டு பாடுவாங்க. வட்ட வட்ட பிள்ளையார் வாழக்கா பிள்ளையார் இந்த மாதிரி பாடல்கள் பாடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க அக்கம் பக்கத்துல இருக்க பெரிய பாட்டிகளுக்கெல்லாம் கும்மி பாட்டு தெரிஞ்சா அவங்க பாடுவாங்க. இந்த குழந்தை பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கும்மி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கும்மி பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு முதல் நாள் நம்ம பொரி கொடுப்போம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சாதம் கொண்டு வந்திருக்கோமோ அந்த சாதத்துல முதல்ல கொஞ்சம் எடுத்து பிள்ளையாருக்கு வச்சிருவோம். பிள்ளையாருக்கு வச்சிருப்போம். மேல பார்த்தா நிலா இருக்கும். அதாவது நிலாக்கும் பிள்ளையாருக்கும் நம்ம படைச்சிட்டு மத்த எல்லாரும் சாப்பிடுவாங்க. பகிர்ந்து அந்த சாதத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கடைசியா யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த முக்காலில பிள்ளையார் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்லவா, அந்த பிள்ளையார தலையில வச்சு எடுத்துட்டு போய் எங்க போடணும், கிணத்துல போடணும். தண்ணி இருக்கிற நீர்நிலைகள்ல எங்காவது அதை விட்டுட்டு வரணும். அப்ப யாரு கடைசியில சாப்பிடுறாங்களோ அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அவங்க கூட எல்லாருமே வட்ட வட்ட பிள்ளையார் வாழக்கா பிள்ளையார் அப்படின்னு பாடிக்கிட்டே போவாங்க. போயிட்டு பிள்ளையார தண்ணியில விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சிறுவர்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சில பல விளையாட்டுகள் விளையாடுவாங்க. விளையாட்டுகள்லாம் விளையாண்டுட்டு அதற்கப்புறம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இதே மாதிரி நடக்கும். அதாவது இன்று
தைப்பூசத்தன்று 7வது நாளான இன்று என்ன நடைபெறும் அப்படின்னா மாவிளக்கு. வீட்டில் இருக்கிற பெண்கள் மற்றும் பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மாவிளக்கு செய்வாங்க. மாவிளக்கு செஞ்சு அதே மாதிரி பிள்ளையாருக்கு கொண்டாந்து வச்சு கும்மி பாடல்லாம் பாடி எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. நாளை கடைசி நாள் என்ன பண்ணுவாங்க, அதாவது பிள்ளையார் வந்து இன்னைக்கு நிறைய மாவு சாப்பிட்டுட்டார் அல்லவா, எல்லாரோட மாவையும் சாப்பிட்டிருக்காரு. அப்ப அவருக்கு என்ன ஆகும், வயிறு வலிக்கும். அப்படிங்கிறனால அந்த மாவு கொடுத்த அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லார் வீட்லயும் ரச சாதம் செய்வாங்க. ரச சாதம் செஞ்சுட்டு வந்து பிள்ளையார் முன்னாடி வச்சு நம்ம வட்ட வட்ட பிள்ளையார் வாழைக்காய் பிள்ளையார் பாடல் பாடிட்டு பிள்ளையாருக்கும் நிலாவுக்கும் சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு மறுபடியும் அந்த பிள்ளையாரை கொண்டு போய் எங்க போட்டுருவாங்க, கிணத்துல போட்டுருவாங்க. அதாவது நான் சொன்னேன் அல்லவா, 7வது நாள் நம்ம வந்து மாவிளக்கெல்லாம் மாத்துவோம், மாவு மாத்துவோம் அப்படின்னு சொன்னோம் அல்லவா, அன்றைய தினம் என்ன பண்ணுவாங்க, தேர்கோலம் போடுவாங்க. எல்லா நாட்களுமே கோலம் போடுவோம். தைப்பூசத்தன்று தேர் பயங்கர விமர்சையா இருக்கும் அல்லவா, அந்த தைப்பூசத்தன்று கண்டிப்பா தேர்கோலம் தான் போடுவோம். தேர்கோலம் போட்டு அந்த தேருடைய சங்கிலி இருக்கும் அல்லவா, அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெரு முனை வரைக்கும் நம்ம அந்த சங்கிலி போட்டுக்கிட்டே போவோம். அன்றைக்கு எல்லாரும் மாவு வச்சு மாவு மாத்துவாங்க. மாவு மாத்திட்டு எல்லாரும் நிலாவுக்கும் பிள்ளையாருக்கும் நிலாவுக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. அதே மாதிரி அதற்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் வந்து என்ன சாப்பிட்டிருக்காரு, எல்லார் வீட்டுல இருக்கிற மாவு சாப்பிட்டிருக்காரு. அப்ப அவருக்கு வயிறு வலிக்கும் அப்படிங்கிற எல்லாரும் வீட்லயும் கண்டிப்பா அதற்கு அடுத்த நாள் ரசசாதம் தான் கொண்டு வருவாங்க. எல்லாரும் ரசசாதம் கொண்டுட்டு வந்து பிள்ளையார் முன்னாடி வைத்து, நிலாக்கும் பிள்ளையார் முன்னாடி வைத்து எல்லாரும் பாடல் பாடி விளையாடி சாப்பிட்டுட்டு பகிர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கொண்டு போய் வட்ட வட்ட பிள்ளையார கிணத்துல போட்டுட்டு வந்துருவாங்க. இதே மாதிரிதான் குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள்லாம் வந்து வீட்டுல இந்த மாதிரிதான் தைப்பூச திருவிழா கொண்டாடுவாங்க, பழனி மற்றும் பழனியை சுற்றியுள்ள ஊர்களில். இந்த மாதிரி நிலாச்சோறு விளையாண்ட அனுபவங்கள் யார் யாருக்கு இருக்கு, யார் யாரெல்லாம் தைப்பூசத்தோடு சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அரண் தமிழ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிலாச்சோறு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருந்தால் அதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.